நமது கடல் வணிகம் என்பது மிக தொன்மையானது. தொழில் ஆய்வாளர் ஆல்சன் அம்மையார் என்பவர் தமிழர்கள் 6000 ஆண்டுகளுக்கு முன்பே கடற்பயணம் செய்யக்கூடிய திறமை கொண்டவர்களாகவும் கடற்களங்களை கொண்டவர்களாகவும் இருந்தார்கள் என குறிப்பிடுகிறார். ஆக 6000 ஆண்டுகளுக்கு முன்பே கடல் வணிகம் செய்தவர்கள் நாம். மிக பண்டைய நாகரிகமாக கருதப்படும் சுமேரியாவில் ஊர் என்ற பெயரில் ஒரு புகழ்பெற்ற நகரம் இருக்கிறது. அங்கு நடந்த அகழாய்வில் ஒரு தேக்கு மரத்துண்டு கிடைத்துள்ளது. அதன் காலம் 5000 என்று அறியப்பட்டுள்ளது. அந்த தேக்கு மரத்துண்டு தமிழகத்திலிருந்து ஏற்றுமதி செய்யப்பட்டதாகும். அதாவது 5000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழர்கள் சுமேரியாவுக்கு தேக்கு மரத்தை ஏற்றுமதி செய்துள்ளார்கள். அதுபோன்றே 4500 ஆண்டுகள் முன்பே கருங்காலி மரத்தை எகிப்துக்கு ஏற்றுமதி செய்துள்ளார்கள். மேலும் தமிழர்கள் 5300 ஆண்டுகளுக்கு முன்பே உலகில் முதலாக இரும்பு தொழில்நுட்பத்தை அறிந்த முதல் மனிதர்களாக தமிழர்கள் இருந்துள்ளார்கள். அதன் காரணமாக அவர்கள் 4500 ஆண்டுகளுக்கு முன்பே இரும்பு வாள்களை, இரும்பு உளிகளை, இன்னும் பல இரும்பு பொருட்களை எகிப்துக்கும் கிட்ட நாகரிகத்துக்கும் இன்னும் பல நாடுகளுக்கும் ஏற்றுமதி செய்து வந்துள்ளார்கள். மேலும் அவர்கள் வாசனை திரவியங்கள், வாசனை பொருட்கள் போன்றவற்றை உலகின் பல்வேறு நாடுகளுக்கும் தொன்மை காலத்திலிருந்தே ஏற்றுமதி செய்து வந்துள்ளார்கள். பழந்தமிழ் வணிகம் குறித்து நமக்கு ஏராளமான சான்றுகள் கிடைக்கின்றன. நான் நேரங்கள் இங்கே 3 சான்றுகளை முதலில் குறிப்பிட விரும்புகிறேன். முதல் சான்று என்பது டபிள்யூஹெச் ஸ்காப் என்பவர் எழுதிய எரித்திரே கடலில் பெரிப்பிலிஸ் என்ற ஆங்கில நூல். கிமு முதல் நூற்றாண்டின் இறுதியில் ஒரு கிரேக்க பயணி எகிப்திலிருந்து புறப்பட்டு தமிழகம் வந்து கங்கை வரை சென்றுவிட்டு திரும்பிச் செல்கிறான். அவன் தன் பயணக்குறிப்புகளை விட்டு சென்றுள்ளான். 2000 ஆண்டுகளுக்கு முந்தைய அந்த பயணக்குறிப்புகளை அடிப்படையாக கொண்டுதான் டபிள்யூஹெச் ஸ்காப் அவர்கள் தனது எரித்திரே கடலில் பெரிப்பிலிஸ் என்ற நூலை எழுதியுள்ளார். இந்த நூலானது பண்டைய தமிழக வணிகம் குறித்த மிகச்சிறந்த ஆவணம் என்று சொல்லலாம். இந்த நூலில் பண்டைய தமிழகத்தில் இருந்த வணிக நகரங்கள், துறைமுக நகரங்கள், தமிழகத்திலிருந்து ஏற்றுமதியான பொருட்கள், இறக்குமதியான பொருட்கள், தமிழக வணிகத்தின் சிறப்பம்சங்கள் ஆகிய பல விடயங்கள் விரிவாக சொல்லப்பட்டுள்ளது. அவர் கூறுகிறார், கிரேக்கர்கள் எழுவதற்கு 1000 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் சமூகமானது பாரசீக வளைகுடாவை மையமாக கொண்டு ஒரு பாதுகாப்பான சொந்த கப்பல்களை கொண்ட ஒரு வணிக முறையை உருவாக்கி தமிழர்கள் வணிகம் செய்து வந்தார்கள் என்று குறிப்பிடுகிறார். அதாவது கிரேக்கர்கள் எழுந்தது என்பது கிமு 500, அதற்கு முன் 1000 ஆண்டுகள் என்றால் இன்றைக்கு 3500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழ் சமூகமானது பாரசீக வளைகுடாவை மையமாக கொண்டு பாரசீக வளைகுடா நாடுகளோடும், அரேபிய நாடுகளோடும், எகிப்தோடும், ஆப்பிரிக்காவோடும், இன்னும் பிற ஐரோப்பிய நாடுகளோடும் ஒரு பாதுகாப்பான வணிகத்தை சொந்த கப்பல்களை கொண்டு செய்து வந்துள்ளது என்பதை அவர் தெரிவிக்கிறார். அடுத்ததாக அவர் கூறும் விடயம் இன்னும் வியப்புக்குரிய விடயமாகும். அவர் என்ன கூறுகிறார் என்றால், மேற்கத்திய நாடுகளிலிருந்து தமிழ்நாட்டுக்கு வந்த கப்பல்களை விட தமிழ்நாட்டிலிருந்து மலேசியா, சுமத்ரா போன்ற கிழக்கு நாடுகள் சென்ற தமிழக கப்பல்கள் மிக பெரியனவாகவும் அதிக எண்ணிக்கையிலும் இருந்தன என குறிப்பிடுகிறார். அதாவது மேற்கத்திய நாடுகளின் கப்பல்களை விட தமிழ்நாட்டு கப்பல் பெரியனவாக இருந்தன என டபிள்யூஹெச் ஸ்காப் கூறுகிறார். சங்கிலிக்கு பாடல் ஒன்றும் அதனை உறுதிப்படுத்துகிறது. கிமு 2ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த மருதனி எல்நாகர் என்ற சங்கால புலவர் தனது அகம் 255ஆம் பாடலில் உலகு கிளந்தன உருகலை வங்கம் என்ற பாடலை பாடியுள்ளார். அந்த பாடலின் பொருள் என்னவென்றால், உலகமே பெயர்ந்து வருவது போன்ற அச்சந்தரக்கூடிய பெரிய கப்பலில் தலைவன் வெளிநாட்டுக்கு வணிகத்துக்காக பயணம் சென்று நீண்ட காலமாக அங்கு தங்கியுள்ளான். அவன் கூடிய விரைவில் திரும்பி வந்துவிடுவான் என தலைவி தனது தோழியிடம் கூறி ஆறுதல் பெறுகிறாள். மேலும் அந்த பாடல் கப்பல்களுக்கு வழிகாட்டுகிற கலைஞரை விளக்கம் குறித்தும் கப்பலை மிகச் சிறந்த முறையில்
இயக்கி செல்கின்ற மீகாமன் என்ற கப்பல் தலைவன் குறித்தும் பேசுகிறது. அந்த பாடல் உலகமே பேய்ந்து வருவது போன்ற அச்சம் தரக்கூடிய பெருங்கப்பல்களை தமிழர்கள் கட்டின என்பதை உறுதி செய்கிறது. இதே கருத்தை தான் பெரிப்ளஸ் நூலும் உறுதி செய்கிறது. ஆக பண்டைய தமிழர்கள் உலகில் உள்ள நாடுகள் அனைத்தும் கட்டுகிற கப்பலை விட மிக பெருங்கப்பல்களை கட்டின என்ற இந்த செய்தி உறுதி செய்யப்படுகிறது. மேலும் அவர் அந்த நூலில் பண்டைய தமிழர்கள் 3 வகையான கப்பல்களை கொண்டிருந்தனர் என குறிப்பிடுகிறார். ஒன்று, உள்நாட்டுக்கும் கடற்கரை ஓரமாக செல்லும் அதிக சரக்குகள் ஏற்றிச் செல்லாத சிறு கப்பல்கள். அடுத்தாக கனமான அதிக சரக்குகள் ஏற்றி சொல்லக்கூடிய சரக்கு கப்பல்கள். மூன்றாவதாக நடுக்கடலில் பயணம் செய்யக்கூடிய வங்கம் போன்ற வெளிநாட்டுக்கு பயணம் செய்யக்கூடிய பெருங்கப்பல்கள். ஆக அந்த 3 வகையான கப்பல்கள் இருப்பதாக பெரிப்ளஸ் குறிப்பிடுகிறார். மேலும் பெரிப்ளஸ் அவர்கள் இந்திய வணிகம் என்பது தமிழர் வணிகத்தை அடிப்படையாக கொண்டுதான் இருந்தது எனவும் தமிழக அரச வம்சங்கள் 2000 ஆண்டுகான தொடர்ச்சியை கொண்டவை எனவும் குறிப்பிடுகிறார். மேலும் அவர் ஒரு வரலாற்று செய்தியும் குறிப்பிட்டு சென்றுள்ளார். சங்க மருவி காலத்துக்கு பிறகு கிபி 75 வாக்கில் இன்றைய சேர்நாட்டின் பகுதியாக அன்று பகுதியாக இந்த திருவுகார் பகுதியை பாண்டியர்கள் கைப்பற்றி கொண்டு முசிறி துறைமுகத்துக்கு தெற்கே 100 கிலோமீட்டர் தொலைவில் நெல்சிண்டா என்ற புதிய துறைமுகத்தை உருவாக்கி வளர்த்தெடுத்தார்கள் என்ற செய்தி அவர் குறிப்பிடுகிறார். இது ஒரு முக்கியமான வரலாற்று செய்தி. அந்த நெல்சிண்டா என்பது முசிறிக்கு இணையாக புகழ்பெற்ற ஒரு தலமாக இருந்தது என பிலினி என்ற ரோம பேராசிரியர் குறிப்பிடுகிறார். ஆக பாண்டியர்கள் மேற்கு பகுதியில் ஒரு துறைமுகத்தை உருவாக்கி முசிறிக்கு இணையாக பெரிய அளவில் வணிகம் செய்து வந்த இச்செய்தி குறிப்பிடுகிறது. இது போன்ற பல்வேறு செய்திகளை அந்த நூல் நமக்கு குறிப்பிடுகிறது. அடுத்தாக நான் 2வது சான்றாக முசிறி அகழாய்வு என்பதை பற்றி குறிப்பிட விரும்புகிறேன். கேரளாவில் பட்டணம் என்ற இடத்தில் 2006 முதல் 2016 வரையான 10 வருட காலகட்டத்தில் செரியன் என்பவரால் ஒரு அகழாய்வு நடத்தப்பட்டு வருகிறது. இந்த அகழாய்வு இந்தியாவின் புகழ்பெற்ற பல்கலைக்கழகங்களோடும் வெளிநாட்டு பல்கலைக்கழகங்களான ஆக்ஸ்போர்டு, உரோம் போன்ற பல்கலைக்கழகங்களோடும் இணைந்து இந்த 10 வருட அகழாய்வு நடைபெற்றது. இந்த அகழாய்வை நடத்தி வரும் செரியன் என்ன கூறுகிறார் என்றால், இந்த முசிறி நகரானது உலக புகழ்பெற்ற நகராக 2000 ஆண்டுகளுக்கு முன்பே இருந்தது என்று குறிப்பிடுகிறார். கிழக்கே தென்சீனாவிலிருந்து மேற்கே ஐரோப்பாவின் மத்திய உள்ள ஜிப்ரால்டர் நதி வரை இருந்த 40 துறைமுக நகரங்களோடும் 30க்கும் மேற்பட்ட வேறுபட்ட பல்வேறு சமூகங்களோடும் இந்த முசிறி நகரானது நேரடியாக தொடர்புகின்றதற்கான சான்றுகள் நமக்கு கிடைக்கின்றன என்று கூறுகின்றனர். இதன் மூலம் பண்டைய காலத்தில் இருந்த அனைத்து நாகரிக நாடுகளோடும் தமிழ் சமூகம் வணிகம் செய்து வந்தது என்பதை நாம் அறிந்து கொள்ள முடிகிறோம். அடுத்தாக அவர் கூறும் செய்தி இன்னும் வியப்புக்குரிய விடயம். அவர் என்ன கூறுகிறார் என்றால், கிரேக்க லத்தீன் இலக்கியங்களை நன்கு ஆழ்ந்து படித்தறிந்த ஐரோப்பிய அமெரிக்க அறிஞர்கள் இந்த முசிறி நகரானது இன்றைய நியூயார்க், லண்டன், சாங்காய் போன்ற பெருநகரங்களுக்கு இணையான பெருநகராக 2000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த முசிறி நகர் இருந்தது என்று அந்த ஐரோப்பிய அமெரிக்க அறிஞர்கள் குறிப்பிடுவதாக செரியன் கூறுகிறார். இன்றைய உலகில் நியூயார்க், லண்டன், சாங்காய் போன்ற நகரங்கள் உலகின் பெருநகரங்கள், பெரும் துறைமுக நகரங்கள். இதுபோன்று 2000 ஆண்டுகள் முன்பு முசிறி நகரானது உலகின் பெருந்துறைமுக நகராக இருந்துள்ளது என்று நாம் சொல்லவில்லை, ஐரோப்பிய அமெரிக்க அறிஞர்கள், அதுவும் கிரேக்க லத்தீன் இலக்கியங்களை ஆழ்ந்து படித்த அறிஞர்கள் கூறுகிறார்கள். ஆக உலகின் பெருநகரங்களை கொண்டதாக தமிழ் சமூகம் இருந்தது. உண்மையில் முசிறி விட பெருநகரங்களாக பூம்புகாரும் கொர்க்கையும் இருந்தன. இவற்றை விட பெருநகரங்களாக தமிழகத்தின் தலைநகரங்களாக இருந்த மதுரை, பண்டைய மதுரை, இன்றைய மதுரை அல்ல, பண்டைய மதுரை, கரூர், உறையூர், வஞ்சி போன்ற தலைநகர்கள் பெருநகரங்களாக இருந்தன. ஆக அன்றைய தமிழகத்தின் நகரங்கள் என்பன உலகின் பெருநகரங்களாக இருந்தன. வேறு எந்த நாட்டிலும் இல்லாத அளவுக்கு பெருநகரங்களாக தமிழக நகரங்கள் இருந்தன. துறைமுகங்களும் பெருந்துறைமுகங்களாக இருந்தன.
முசிறி அலெக்சாண்ட்ரியா ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தமானது ஒரு தமிழ் வணிகனுக்கும் ஒரு கிரேக்க கப்பல் சுத்தக்காரனுக்கும் இடையே கிபி 150 வாக்கில் கிரேக்க மொழியில் எழுதப்பட்ட ஒப்பந்தம். இந்த ஒப்பந்தத்தின் நகல் இன்றும் வீணா அருங்காட்சியகத்தில் பாதுகாப்பாக வைக்கப்பட்டுள்ளது. இந்த ஒப்பந்தத்தின்படி ஒரு தமிழ் வணிகன் ஒரு தடவை ஒரு கப்பலில் உரோமுக்கு ஏற்றுமதி செய்த பொருட்களின் இன்றைய மதிப்பு என்பது 3 கோடி கிராம் எடையுள்ள வெள்ளியின் மதிப்புக்கு ஈடானது என ஆய்வாளர்கள் ஆய்வு செய்து உறுதி செய்துள்ளனர். இன்று ஒரு வெள்ளி கிராம் எடைய ஒரு கிராம் வெள்ளியின் எடை என்பது 140 ரூபாய்க்கு மேல் உள்ளது. நாம் 100 ரூபாய் என்று கணக்கிட்டால் கூட ஒரு தமிழ் வணிகன் ஒரு தடவை ஒரு கப்பலில் உரோமுக்கு ஏற்றுமதி செய்த பொருட்களின் இன்றைய மதிப்பு வந்து 300 கோடி ரூபாய், அதுக்கும் அதிகம். இது போன்ற நூற்றுக்கணக்கான கப்பல்களில் ஆயிரக்கணக்கான வணிகர்கள் உரோமுக்கு ஏற்றுமதி செய்தனர். அது மட்டுமின்றி இதை விட அதிகமான பல மடங்கு அதிகமான வணிகம் கிழக்கு நாடுகளோடும் பிற நாடுகளோடும் நடைபெற்றது. இவற்றெல்லாம் ஒட்டுமொத்தமாக கணக்கிட்டால் அவை பல லட்சம் கோடி ரூபாய் வரும். இதெல்லாம் நான் சொல்லவில்லை, ஆய்வாளர்கள் கூறிய குறிப்பிலிருந்து தான் கூறுகிறேன். பல லட்சம் கோடி பெருமானம் உள்ள பொருட்களை அன்று தமிழர்கள் ஏற்றுமதி இறக்குமதி செய்து மிகப்பெரிய பேரளவான வணிகத்தை செய்து வந்தவர்களாக இருந்துள்ளார்கள் என்பதை இங்கு நான் உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழர்கள் 6000 ஆண்டுகளுக்கு முன்பே வணிகத்தை தொடங்கியவர்கள். 3500 ஆண்டுகளுக்கு முன்பே பாரசீக வளைகுடாவை மையமாக வைத்து வணிகத்தை நடத்தியவர்கள். சொந்த கப்பல்களை கொண்டு பாதுகாப்பாக வணிகம் செய்தவர்கள். ஆனால் அவர்களுடைய மிகச்சிறந்த காலகட்டம் என்பது கிமு 800 முதல் கிபி 250 வரையான 1000 வருட காலத்தில் அவருடைய வணிகமானது மிக பேரளவில் நடைபெற்றது, உலகளாவிய அளவில் நடைபெற்றது, மிகவும் உலக புகழ்பெற்றதாக விளங்கியது. அவருடைய இந்த 1000 ஆண்டு கால வணிக வெற்றிக்கு சில காரணங்கள் முக்கியமாக இருந்துள்ளன. அதில் முதல் காரணம் என்பது தமிழர்களுடைய இருந்த ஐக்கிய கூட்டணி. அந்த ஐக்கிய கூட்டணியின் கீழ் இருந்த ஐக்கிய கடற்படை. இந்த ஐக்கிய கடற்படை தென் சீனாவிலிருந்து பாரசீக வளைகுடா வரையான தெற்காசியா முழுவதையும் தனது கடல் ஆதிக்கத்தில் வைத்திருந்தது. மிலே பெரும் கடல் வல்லரசாக பண்டைய தமிழ் சமூகம் திகழ்ந்தது. நான் தமிழரசில் ஒரு ஐக்கிய கூட்டணி இருந்தது என்பதை சில சான்றுகள் மூலம் உங்களுக்கு தெரிவிக்க விரும்புகிறேன். நிறைய பேர் தமிழ் அரசுகள் போரிட்டு கொண்டிருந்தன என்ற தவறான கருத்தை கொண்டிருப்பார்கள். அதற்காக அதை உங்களுக்கு எடுத்துரைக்க விரும்புகிறேன். முதல் சான்று என்பது கலிங்க மன்னன் காரவேலனின் அத்திக்கும்பா கல்வெட்டு. கலிங்கம் என்பது இன்றைய ஒரிசா. இந்த கல்வெட்டு கிமு 2ஆம் நூற்றாண்டில் எழுதப்பட்ட கல்வெட்டு. இந்த கல்வெட்டு என்ன கூறுகிறது என்றால் 1300 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழரசின் ஐக்கிய கூட்டணி இருந்து வந்ததாக அந்த கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அதாவது கிமு 2ஆம் நூற்றாண்டு கல்வெட்டு குறிப்பிடுகிறது. அப்படி என்றால் கிமு 1500 அளவிலேயே இன்றைக்கு 3500 ஆண்டுகளுக்கு முன்பே தமிழரசுகள் தங்களிடையே ஒரு ஐக்கிய கூட்டணி கொண்டிருந்தார்கள் என்பதை அந்த கல்வெட்டு உறுதிப்படுத்துகிறது. மேலும் அந்த கல்வெட்டு இந்த தமிழரசுகள் தங்களுடைய பெருங்கடற்படை கொண்டு பித்துண்டா என்ற நகரத்தை, கலிங்கத்தில் இருந்த பித்துண்டா நகரத்தை தங்கள் காவலரனாக தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தார்கள் என்று குறிப்பிடுகிறது. மேலும் இந்த பித்துண்டா நகரமானது அந்த காரவேலனால் அவனுடைய 10வது ஆட்சி ஆண்டில் கைப்பற்றப்பட்டது. ஆனால் அவன் இறந்த பிறகு மீண்டும் தமிழரசுகள் அதனை கைப்பற்றி கொண்டன. இந்த பித்துண்டா நகரம் என்பது கலிங்கத்தின் 2வது பெரிய துறைமுகமாகும். ஆக இந்த செய்தி மூலம் தமிழரசுகள் மிகப்பெரிய ஐக்கிய கடற்படை கொண்டவர்களாகும். கலிங்கத்தின் அதாவது இன்றைய ஒரிசாவின் 2வது பெரிய துறைமுகத்தை தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததாகவும் நாம் இந்த செய்தியின் மூலம் அறிந்து கொள்ள முடியுது. அடுத்தாக சங்கப்புலவர் மாமூனார் தனது அகம் 31ஆம் பாடலில் தமிழ்கழு மூவர் காக்கும் மொழிவெதையத்தை என குறிப்பிடுகிறார். அதாவது 3 தமிழ் வேந்தர்களும் ஒன்றிணைந்து மொழிவெதையம் எனப்படும் தக்காணம் என்பது இன்றைய மராட்டியம், கர்நாடகம், ஆந்திரம் ஆகிய தென்னக பகுதிகள், தென்னிந்திய பகுதிகள், இது அனைத்தையும் தமிழர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்ததாக மாமூனார் குறிப்பிடுகிறார். அதனுடைய வணிக பாதைகள், அதனுடைய கடற்கரைகள், தக்கான அரசுகள் அனைத்தும் தமிழுடைய கட்டுப்பாட்டில் இருந்ததாக தெரிவிக்கிறார். வேறு பல சான்றுகளும் அதை உறுதிப்படுத்துகின்றன. 3வது சான்று என்பது கிமு 3ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கிமு 297 முதல் கிமு 258 வரையான 10 வருட காலகட்டத்தில்
அசோகனின் தந்தை பிந்துசாரன் மிக பெரும் மௌரிய படையோடு தமிழகத்தை தாக்குறான். தமிழரசர்கள் தங்கள் ஐக்கிய கூட்டணி கொண்டு சோழன் இளைஞர் சென்னி என்ற அரசனுடைய தலைமையில் மௌரியப்படையை எதிர்த்து போரிட்டு அவர்களை தோற்கடித்து தமிழகத்தை விரட்டி அடிக்கின்றனர். இது தமிழரசுடைய ஒரு ஐக்கிய கூட்டணி என்பதற்கு 3ஆம் சான்று. இந்த ஐக்கிய கூட்டணி மிக பெரும் கடற்படையை பராமரித்து வந்தது. தமிழரசுகள் தங்களுடைய தரையில் தான் போரிட்டு கொண்டனர், கடலில் போரிடுவதில்லை. ஏன்னால் கடற்படை என்பது வணிகத்தை பாதுகாப்பதாகவே இருந்து வந்தது. அதனால் நிறைய வெளிநாட்டு ஆசிரியர் என்ன கூறுவென்றால், தமிழுடைய வணிகம் என்பது பாதுகாப்பாக நடந்ததாக குறிப்பிடுகின்றனர். இந்த பாதுகாப்பு நடந்ததற்கு தமிழ் அரசுகளில் இருந்த அந்த பெரும் கடற்படை தான் காரணம். அடுத்தாக நீலகண்ட சாஸ்திரி அவர்கள் வால்மீகிடன் என்பவருடைய நூலை ஆதாரமாக கொண்டு என்ன கூறுகிறார் என்றால், தென்கு கிழக்கு ஆசிய நாடுகளின் வணிகம் தமிழுடைய கட்டுப்பாட்டில் தமிழ் இருந்தது, தமிழுடைய வணிக கைதான் ஓங்கி இருந்தது என்றும் குறிப்பிடுகிறார். மேலும் நப்பசில என்ற சங்கால பெண்பார் புலவர் தனது புறம் 126ஆம் பாடலில் மேலைக்கடல் என்றால் இன்றைய அரபிக்கடல், மேற்கத்திய கடல், மேலைக்கடலில் சேரனின் ஆணையின்றி எந்த கப்பலும் இயங்காது என்கிறார். ஆக அரபிக்கடல் முழுவதும் சேரனின் கட்டுப்பாட்டில் இருந்துள்ளது, தென்கிழக்கு ஆசிய நாடுகளும் தமிழுடைய கட்டுப்பாட்டில் இருந்துள்ளது. அடுத்ததாக அப்பாதுரையார் தனது தென்னாட்டு போர்க்களங்கம் என்ற நூலில் கிமு 6ஆம் நூற்றாண்டில் நிலந்தரு திருவீர் பாண்டியன் என்ற நெடியோன் பெரும் கடற்படை கொண்டு இந்தோனேசியாவில் இருக்கின்ற சாவகத்தீவுகளை கைப்பற்றிக் கொண்டார் என குறிப்பிடுகிறார். காரணம் என்னவென்றால், இந்த சாவகத்தீவு போன்ற இடங்களில் கிராம்பு போன்ற வாசனைப் பொருட்கள் விளைந்தன. அவற்றை தங்கள் கட்டுப்பாட்டில் கொண்டு வருவதற்காக தமிழரசுகள் என்று தென்கிழக்கு ஆசிய நாடுகளை தங்கள் வணிக கட்டுப்பாட்டில் கொண்டு வந்தனர். ஆக இச்செய்திகள் இந்தியாவின் கிழக்கு மேற்கு கடற்கரை பகுதிகளையும் தென்கிழக்கு ஆசிய நாடுகளையும் தமிழர்கள் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்த என்பது தெரிந்து கொள்ள முடிகிறது. அடுத்தாக 2011ஆம் ஆண்டு வெளிவந்த ஒரிசா மாதேதல் என்ற ஒரிசாவிலிருந்து வெளியிற ஒரு இதழ் ஒரு முக்கியமான செய்தியை குறிப்பிடுகிறது. அந்த ஒரிசா மாதேதல் என்ன குறிப்பிடுகிறது என்றால், பண்டைய கலிங்கத்தில் இருந்த நகரங்கள் அனைத்துமே தமிழ் பெயர்களாக உள்ளன என்று குறிப்பிடுகிறது. இது நாம் சொல்லவில்லை, ஒரிசாவில் இருக்க மாத இதழ் குறிப்பிடுகிறது. கலிங்கப்பட்டணம், மாணிக்கப்பட்டணம், மசூலி, கல்கத்தா பட்டணம், பாலூர் போன்ற பல துறைமுகங்கள் தமிழ் பெயர்களை கொண்டிருந்ததாக அந்த நூல் குறிப்பிடுகிறது. மேலும் கலிங்கத்தின் துறைமுக பகுதியில் இருந்த தாமிரபத்தி என்ற நகரமும் தாமிரபரணி என்ற ஆற்றின் பெயரில் இருந்த தமிழ் பெயர் தான். அதுவும் அன்று கலிங்கத்தின் கட்டுப்பாடு தான் இருந்தது. அந்த நகரம் தமிழ் பெயரில் தான் இருந்தது. அதுபோன்றே குஜராத்தில் இருந்த பல நகரங்கள் பட்டணம் என்ற பெயரில் தமிழ் பெயர்களாக தான் இருந்தன. ஆக அன்று இந்தியாவின் கிழக்கு கடற்கில் இருந்த நகரம் சரி, மேற்கடக்கில் இருந்த நகரம் சரி தமிழ் பெயர்களாக தான் இருந்தன. அதுக்கு என்ன காரணம் என்றால், ஆங்கிலேயர்கள் இங்கு வணிகத்துக்கு வந்தபோது அவர்கள் உருவாக்கிய நகரங்கள் தான் இந்த பம்பாய், சென்னை, கல்கத்தா போன்ற நகரங்கள். அதுபோன்றே தமிழர்கள் கிமு 500க்கு முன்பே, இன்றைக்கு 2000 ஆண்டுக்கு முன்பே மிக பெரும் கடற்படை கொண்டவர்களாகவும் இந்தியாவின் கிழக்கு மேற்கு கடற்கரை தங்கள் கட்டுப்பாட்டை வைத்திருந்தவர்களாக இருந்தார்கள். அவர்கள் தான் நிறைய நகரங்களை, கடற்கரை ஓரங்களை உருவாக்கினார்கள். தங்கள் தமிழ் பெயர்கள் அதற்காக வைத்தார்கள். அதனால் தான் அவை தமிழ் பெயர்களாக உள்ளன. இன்னொரு மிக முக்கியமான காரணம் என்றால், அன்று தமிழ் அரசுகள் மட்டும்தான் கடற்படைகள் இருந்தன. வேறு யாரிடம் இந்தியாவில் இருந்த எந்த அரசிடம் கடற்படை இருக்கவில்லை. வின்சென்ட் சுமித் என்ற பேராசிரியர் இதற்கு ஒரு சான்றை வழங்குகிறார். அவர் அசோகன் என்ற நூலில் என்ன கூறுகிறார் என்றால், மௌரிய பேரரசு காலத்தில் மௌரிய அரசிடம் எந்த கடற்படையும் இருக்கவில்லை என்பதற்கான ஆதாரம் கிடைத்துள்ளன என்பதை தெளிவாக எடுத்துரைக்கிறார். அதே சமயம் அவர் என்ன கூறுகிறார் என்றால், அன்று தமிழரசு மட்டுமே பல நூற்றாண்டுகளாக பெரும் கடற்படைகளை பராமரித்து வந்தனர் என்று குறிப்பிடுகிறார். அவர் மட்டுமில்லை, கெனடி, வால்மிங்டன், ஆர்சுவல் போன்ற டபிள்யூ.எச். ஸ்காப் போன்ற பல்வேறு வெளிநாட்டு பேராசிரியர்களும், பி.டி. சீனிவாச ஐயங்கார் போன்ற இந்திய ஆய்வாளர்களும் தமிழர்கள் மட்டுமே அன்று வணிகம் செய்தார்கள் என்பதை தெளிவாக குறிப்பிடுகின்றனர். அது பி.டி. சீனிவாசன் என்ன கூறுகிறார் என்றால், வட இந்தியர்களுக்கு மாலுமி தொழில் தெரியாது, தமிழர்கள் என்று கடலில் வணிகம் செய்ய தெரிந்தவர்களாக இருந்தார் என்று குறிப்பிடுகிறார். இதே கருத்தை பல ஆர் சோல் போன்ற பல பேராசிரியர்கள் தெளிவாக குறிப்பிட்டுள்ளனர்.
ஆக அன்று தமிழகம் மட்டுமே மிக பெரும் கடற்படை இருந்தது. அது அந்த கடற்படை என்னென்னா, தென்சீனாவிலிருந்து பாரசீக விலகுடை வரை ஒரு தெற்காசிய பிராந்தியம் முழுவதையும் தங்கள் கட்டுப்பாட்டில் வைத்திருந்தது. அன்று தமிழரசுகள் ஒரு வல்லாதிக்குமிக்க கடலாதிக்குமிக்க வல்லரசாக திகழ்ந்தனர். அதனால்தான் அவர்கள் ஒரு பாதுகாப்பான வணிகத்தை செய்ய முடிந்தது. இன்னும் நிறைய விடயங்கள் இருக்கின்றன. தொழில்நுட்ப மேன்மை குறித்து ஒரு சில செய்திகளுக்குரிய உரையை முடிக்க விரும்புகிறேன். தமிழர்கள் வெற்றி பெற்றதுக்கு இன்னொரு காரணம், தமிழர்கள் பெருங்கப்பல்களை கட்டுவதிலும் அவற்றை பராமரிப்பதும் இயக்குவதிலும், அதுபோன்றே பெரும் நகரங்களை கட்டுவதிலும் பராமரிப்பதிலும் சிறந்து விளங்கினார்கள். மேலும் அவர்கள் பருவக்காற்றை பயன்படுத்துவதிலும் கடல் நீரோட்டத்தை பயன்படுத்துவதிலும் ஓதமை எனப்படும் கடல் மட்டத்தில் ஏற்படும் உயர்தாழ்வில் பயன்படுத்தலும் சிறந்தவராக விளங்கினார்கள். மேலும் அவர்கள் இரும்புக்கு உற்பத்தி, வார்ப்பிரும்பு உற்பத்தி, ஆடை நெய்தல், மணிக்கற்கள் செய்தல் போன்ற பல்வேறு சங்கரித்தல் போன்ற பல்வேறு துறைகளில் தொழில்நுட்ப மிக்கவராக இருந்தார்கள். இந்த தொழில்நுட்ப அறிவு தான் அவர்களை வெற்றி பெற வணிகத்தில் வெற்றி பெற காரணமாக இருந்தது. மேலும் அவர் வானியல் அறிவும் கொண்டவர்களாக இருந்தார்கள். அதன் மூலம் அவர்கள் வெற்றி பெற காரணமாக இருந்தது. இதாக ஒரே ஒரு செய்தி கூறி முடிக்கிறேன். தமிழ் இளைஞர்கள் என்று சுயமாக பொருளீட்டி வாழும் பண்பு கொண்டவர்களாக இருந்தார்கள். சங்க இலக்கியத்தில் பொருள் வரி பிரிவு என்று சொல்லப்படுகிறது. அதாவது காதலன் திருமணத்துக்கு முன்பே பொருளீட்டுவதற்காகவும் என தான் சுயமாக பொருளீட்டி வாழ வேண்டும் என்பதற்காக அவன் வெளியூரை சென்று பொருள் சம்பாதித்தான். கிபி 15ஆம் நூற்றாண்டுக்கு வந்த மார்க்கோவோல் என்ற பயணி தமிழ் இளைஞர்களிடம் சுயமாக பொருளீட்டும் பண்பு இருந்தது என்பதை குறிப்பிடுகிறார். சிலப்பதிகாரத்தில் கோவலன் மாதையோடு இருந்து பொருள்களை இழந்த பிறகு சுயமாக பொருளீட்டுவதற்காக கண்ணையை கூட்டிக் கொண்டு மதுரை போகிறான். அவர் மதுரை போகும்போது கண்ணையின் தாய் தந்தையும் சரி, கோவலன் தாய் தந்தையும் சரி, பூவாலே பெரும் செல்வந்தர்கள் இருந்த போதிலும் கோவலன் தன் தாய் தந்தையிடம் போகவில்லை. அவன் சுயமாக பொருளீட்ட வேண்டும் என்பதற்காக மனைவி அழைத்து கொண்டு மதுரை போகிறான். காரணம் என்னவென்றால், அன்று தாய் தந்தையினுடைய செல்வத்தையோ சொத்தையோ எதுவாக இருந்தது கேவலமானது, இழுக்கானது. அதனால்தான் கோவலன் சுயமாக பொருளீட்டத்துக்காக மதுரை போகிறான். தமிழ் இளைஞர்களிடம் இந்த பண்பு 13ஆம் நூற்றாண்டு பிறகு இல்லாது போய்விட்டது. ஆகவே தமிழ் இளைஞர்கள் மீண்டும் தாயந்தரை சாராமன் பொருளீட்டும் பண்பை வளர்த்துக் கொள்ள வேண்டும். நான் இதுவரையான செய்திகளிலிருந்து பண்டைய தமிழ் சமூகமானது உலகின் பெருநகரங்களையும் பெருங்கப்பல்களையும் கொண்டதாகவும், தென்சீனாவிலிருந்து ஐரோப்பாவின் மத்திய தரைக்கடலில் உள்ள பாரசீகம் வரையான அன்றைய நாகரிக நாடுகள் அனைத்தோடும் வணிகம் செய்த ஒரு சமூகமாகவும், கிமு 800 முதல் கிபி 250 வரை 1000 ஆண்டு காலமாக தொடர்ச்சியாக வெற்றிகரமான வணிகத்தை செய்த சமூகமாகவும், பல லட்சம் கோடி மதிப்புள்ள பேரளவான வணிகத்தை செய்த சமூகமாகவும், தென்சீனாவிலிருந்து பாரசீக வளைகுடா வரையான கடல் பகுதியை தங்கள் கட்டுப்பாட்டில், தங்கள் கடல் ஆதிக்கத்தில் வைத்திருந்த கடல் வல்லரசான சமூகமாகவும் திகழ்ந்தோடு இந்த கடல் வணிகத்தின் மூலம் தமிழ் சமூகமானது பெரும் பொருள் வளமும் பெரும் செல்வ வளமும் பெற்ற சமூகமாகவும், உலகின் முன்னணி சமூகமாகவும், தனித்துவமான நாகரிகத்தை கொண்ட சமூகமாகவும் இருந்து என்பதை தெரிவித்துக் கொண்டு எனது உரையை இத்துடன் முடித்துக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.